ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து முக்கியமான கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லிட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5 வந்து நம்ம வந்து போட போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 5ல் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வந்து இதில் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போட போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து இந்த ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த ஏசி கிளாஸஸில் வந்து நைட் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க வந்து இந்த பிளாங்கெட் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து இந்த பிளாக் கலர் கம்பளி ஒன்று கொடுப்பாங்க, அண்ட் 2 பெட்ஷீட் கொடுப்பாங்க. ஒன்று கீழே போடுறதுக்கு அண்ட் மேலே போத்திக்கிறதுக்கு இன்னொரு பிளாங்கெட் வந்து கொடுப்பாங்க ஒயிட் கலரில். ஸோ இனிமேல் என்னென்னா, ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து அந்த ஒயிட் கலர் பிளாங்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் கிரே கலரில் பிரிண்டட் பிளாங்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த ரயில்வே மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எப்போலேருந்து எஃபெக்டிவ்னு சொல்லலை, அந்த டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ அது மென்ஷன் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து போடலாம். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட நான் ஜஸ்ட் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போவோம். ஒவ்வொரு கமெண்ட்ஸாக வந்து நம்ம பார்த்து அதுக்கான சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற லைவ் வீடியோஸ் அண்ட் லைவ் தக்கல் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 9, 10, 11 கன்ஃபார்ம் ஆகுமா ப்ரோ அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் தக்கல் டிக்கெட்ஸ் வந்து போடுறீங்க, சரிங்களா? அப்படி போடுறப்பே நமக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், புக்டு இஃப் கன்ஃபார்ம் ப்ரோட்ஸ் ஆர் அலாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டே போகாது. சப்போஸ் டிக்கெட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி டெபிட் ஆனாலும் உடனே வந்து ரீஃபண்ட் வந்துடும், ஃபுல் ரீஃபண்ட் வந்துடும். டிக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகாது. சப்போஸ் நீங்கள் அந்த செக் பாக்ஸை செக் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கிறது ரொம்பவே சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து இந்த தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் கோட்டாக்கு வந்து ப்ரிஃபரபிள் கொடுப்பாங்க. ஸோ தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3 இந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு 80% கிட்டே இருக்குது. பட் அதுக்கு மேலே இந்த 4, 5 இதுக்கு மேலே போச்சுனாவே நமக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் அந்த தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த தக்கல் டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, சரிங்களா? ஸோ அப்படி கேன்சல் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஃபில் ஆகும். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னா, ப்ரோ வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ரைட் நோ, இ-வேலட் ஆர் ஃபோன்பே ஜிபே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இ-வேலட் ஆர் வேலட் தான் சூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற பற்றி. அதேமாதிரி ரீஃபண்டும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் ஆகிடும் வென் கம்பேர் டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன். அப்படின்றதால நம்ம வந்து வேலெட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். பட் அந்த தீபாவளிக்கு கிட்ட பார்த்திங்கன்னா அந்த வேலெட்டில் வந்து சம் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு, டெபாசிட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் பேமெண்ட் பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங் பேமெண்ட் சொல்லிட்டு டைம் ஆகுது. வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோமே நம்மளால் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்ததால் நம்ம வந்து ஃபோன்பே, கூகுள் பே தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து பர்சனலாக வந்து ஃபோன்பே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இஷ்யூஸ் வந்ததுலேருந்து எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. என்னால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ண முடிஞ்சது, சரிங்களா? பட் வேலெட் இருந்துச்சு, வேலெட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் வேலெட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ வேலெட் வந்து இந்த மாதிரி எரர் வந்ததால் நான் வந்து ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ, எந்த இஷ்யூஸும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ தேர்ட் கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, 40 Mbps புக் ஆகுமா பிரதர் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் இன்டர்நெட் ஸ்பீட். அதில் வந்து 3 விஷயம் வந்து செக் பண்ணணும், அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் லேட்டன்சி. இது 3 வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டவுன்லோட் ஸ்பீட் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் 50 Mbpsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக மொபைலில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சரிங்களா? எனக்கு வந்து மோர் தேன் 200 Mbps வந்து கிடைக்கும். ஸோ அப்போவே வந்து இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப. சப்போஸ் உங்களுக்கு 30, 40 இருந்துச்சுன்னா ஓகே, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். பட் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ், இப்போ மற்றவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ 200 மேலே இருக்குது, உங்களுக்கு வந்து 40 இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு 200, 300 Mbps மேலே ஸ்பீட் இருந்துச்சுன்னா நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்லோட் ஸ்பீட் வந்து ஒரு 10 இல்லை 15 Mbps மேலே இருந்துச்சுனாவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி லேட்டன்சி வந்து 20 மில்லி-செகண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? இந்த லேட்டன்சி வந்து 39, 40, 25 இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகும். இந்த 3 விஷயத்தை வந்து மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் தக்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி.
இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, அண்ணா பொங்கலுக்கு தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும். கவுண்டரில் என்னைக்குனா ஸ்டார்ட் ஆகும், எப்போனாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நெக்ஸ்ட் இயர் 2026 பொங்கல் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா January 14th வருது. அதுலேருந்து ஏஆர்பி கால்குலேட் பண்ணோன்னா 60 days முன்னாடி வந்து நம்மளால் டிக்கெட் புக் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்த் November 13, 12 இந்த மாதிரி டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நியூஸ்லையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்மளும் வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம். எப்போ வந்து பொங்கலுக்கு வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, மார்னிங் 8 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து அந்த டேட்டையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ நவம்பரில் அந்த 10க்கு மேலே வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து போடுவோம். ஸோ எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ ரெடியாக இருந்து அப்போ வந்து புக்கிங் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா வராது. சரிங்களா? இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, விக்கல்ப் ஸ்கீம் ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ரோ அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த விக்கல்ப் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்டர்னேட் ட்ரெயின் அக்காமடேஷன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கல்ப் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் வந்து புக் பண்ணுறீங்க, அந்த ட்ரெயினில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் போகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா? இந்த விக்கல்ப் ஸ்கீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் ட்ரெயின்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே காட்டும். ஸோ அந்த ஆல்டர்னேட் ட்ரெயின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, மற்ற ட்ரெயின்ஸில் வந்து டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல்டர்னேட் ட்ரெயினில் வந்து கன்ஃபார்ம்டு பர்த் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம். சரிங்களா? ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த விக்கல்ப் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலக்ட் பண்ணுறப்போ இந்த ட்ரெயின் மற்ற ட்ரெயின்ஸ்லாம் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து புக் பண்ணுறீங்க, அதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. சப்போஸ் நெல்லையில் வந்து உங்களுக்கு சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த நெல்லையில் எக்ஸ்பிரஸில் வந்து உங்களுக்கு பர்த் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பர்டிகுலர் டேயில் வந்து ட்ராவல் பண்ணுறதா, மற்ற டேஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. சரிங்களா? அதேமாரி நீங்கள் இப்போ ஸ்லீப்பர் புக் பண்ணீங்க, அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேம் ஸ்லீப்பர் தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, சேம் டேயில் தான் அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? ட்ரெயின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தா, 5 மணிக்கே போய் லைனில் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து தீபாவளி தக்கல் டிக்கெட் வந்து கவுண்டரில் வந்து புக் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போது ஒரு மேஜர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்து நிறையவே இருக்கும். ரிசர்வேஷன் கவுண்டர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவுண்டரில் நிறைய பேர் வந்து டிக்கெட் புக்கிங்காக வெயிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஏர்லி மார்னிங்கே வந்துடுவாங்க. 5 மணிக்குன்றது கம்மி, அதுக்கு முன்னாடி கூட வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டியில் வந்து நம்ம வந்து தக்கல் டிக்கெட் போடுறது வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் கிட்ட ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் ஸ்டேஷனில் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி தக்கல் டிக்கெட் போகிறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து எங்கள் ஊரே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து விழுப்புரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து விழுப்புரம் வந்து ஒரு மேஜர் ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்தில் திருக்கோயிலூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் தான் அது. அதில் வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். அங்கே வந்து அவ்வளோ ரஷ் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணும் பட்சத்தில் நம்ம மட்டும் தான் இருக்கும், நமக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் தக்கல் டிக்கெட் ட்ரை பண்ணுறது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ இப்போ கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் க்ரௌட் இருந்தால் நான் வந்து ஸ்மால் ஸ்டேஷன் லைக் ஆடுதுறை எக்ஸெட்ரா கும்பகோணம் டு சென்னைக்கு தக்கல் போடலாமா இல்லை ஆடுதுறை ஸ்டேஷனில் வந்து போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ என்ன கேட்குறாருன்னா, இப்போது கும்பகோணம் டு சென்னை வந்து அவர் தக்கல் டிக்கெட் போடணும், பட் அங்கே வந்து ரஷ்ஷாக இருக்குன்றதால மயிலாடுதுறையில் வந்து நான் டிக்கெட் போடலாமா தக்கல் டிக்கெட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிடான கொஸ்டின்ஸ் தான். இப்போ நான் வந்து வேறு ஸ்டேஷனில் இருக்கேன், பட் நான் போகக்கூடியது அந்த போர்டிங் பாயிண்ட்டும் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டும் வேறு. இப்போ நான் வந்து இப்போ திருக்கோயிலூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் விழுப்புரம் டு சென்னை வந்து தக்கல் டிக்கெட் போடணும் அப்படின்னா திருக்கோயிலூர் ஸ்டேஷனில் போய் போடலாமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் போடலாம், வேறு எந்த ஊர்லேருந்து போகிற மாதிரி இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷன்னாலும் போயிட்டு தக்கல் டிக்கெட் வேறு எந்த ரூட்டில் நீங்கள் போகிறீங்களோ அங்கே வந்து தக்கல் டிக்கெட் போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரோ when you booked the ticket you gave lower berth as the seat preference for the first passenger, but after the ticket got confirmed it was allotted as an upper berth. So does that mean the railway does not always give the seat that we preferred அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து கூகுள் க்ரோமில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அப்படி புக் பண்ணுறப்போ நம்ம 56 சீட்ஸ் கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு. அப்படின்றப்ப நம்ம வந்து லோயர் பர்த் தான் வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தோம். அப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துமே ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 55 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த லோயர் பர்த் கேட்டகரியில் வருவாங்க, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து லோயர் பர்த் தான் ஆப்டாக வர மாரி. பட் இருந்தாலும் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா அப்பர் பர்த். ஸோ இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா
ஆல்ரெடி புக் பண்ணவங்க நிறைய பேர் வந்து லோயர் பெர்த் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப எல்லாருக்குமே ரயில்வேஸால் லோயர் பெர்த் வந்து கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ சீட் இல்லாத பட்சத்தில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணுற போது தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து அப்படி நமக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே வந்து அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணணும் லோயர் பெர்த். அப்படி இல்லை அப்படின்னா சீட் குறைய நமக்கு வந்து அது அலாட் பண்ணுற போது தான் நம்ம வந்து போக முடியும். இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஃபார் புக்கிங் தக்கல் ஐஆர்சிடிசி வெப்சைட் ஆர் ஐஆர்சிடிசி ஆப் இஸ் பெட்டர் டு புக் தக்கல் டிக்கெட்ஸ் வித்தின் 1 minute அண்ட் கேன் வி லாக் இன் தக்கல் டிக்கெட் 2 minutes பிஃபோர் இட் இஸ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்க வெப்சைட்லேயோ இல்லை வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து புக் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அப்படி புக் பண்ணுறப்போ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போய் புக் பண்ணுறது என்னைக்கிட்ட நான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே ஆப்பில் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் எப்போ வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஏசி கிளாஸஸாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் 10 மணிக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதேமாதிரி நான் ஏசி கிளாஸஸாக இருந்துச்சுன்னா 11 o'clock வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 minutes முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ணக்கூடாது சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு 10 minutes இல்லை 5 minutes முன்னாடியே வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. 2 minutes முன்னாடி லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ள பின் போட்டு நம்ம உள்ள அந்த ஃப்ரம் டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். பிகாஸ் நிறைய பேர் லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ரிஸ்க் சரிங்களா, உள்ளே போகாது, அந்த லோடிங் இஷ்யூஸ் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 or 10 minutes பிஃபோரே வந்து லாகின் பண்ணி வச்சு இந்த மாஸ்டர் லிஸ்ட்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்படி பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி லோடிங் இஷ்யூஸ்லாம் வராது. கரெக்டாக அந்த 1 minute 2 minute 3 minutes இந்த மாதிரி முன்னாடி போனால் நமக்கு வந்து இந்த லோடிங் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, சென்னை டு விருத்தாச்சலம் பொதிகை எக்ஸ்பிரஸில் தக்க டிக்கெட் 2 personsக்கு புக் பண்ணேன். 1 ticket கன்ஃபார்ம், 1 ticket வெயிட்டிங் லிஸ்ட், டிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட் 35 வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகலனாலும் 2 பேரும் ட்ராவல் பண்ணலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு டிக்கெட்ஸ் போடுற 2 பேருக்கு அப்படின்னா அது வந்து சேம் பிஎன்ஆரில் தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் ஒன்று அவங்களுக்கு வந்து 2 ticketsமே வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படி இல்லைன்னா 2 ticketsமே வந்து கிடைக்காது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சினாரியோ இருக்கும். ஒருத்தருக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கலாம், அடுத்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1ல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இல்லை ஒன்று வந்து 35 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. பட் அது வந்து பாசிபிள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த ஒரே பிஎன்ஆரில் போடுறதால பக்கத்தில் தான் வரும். ஒன்று 2மே கன்ஃபார்ம் ஆகிருக்கணும், இல்லை 2மே கன்ஃபார்ம் ஆகாது. அப்படி இல்லைனா ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட், இன்னொன்று வந்து தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 1ல் இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி நீங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் டிக்கெட்டாக போட்டிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது பாசிபிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து பாசிபிள் இல்லை. இப்போ அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, 3rd AC தக்கல் கன்ஃபார்ம் கேன்சல் பண்ண எவ்வளோ சார்ஜஸ் எடுப்பாங்க ப்ரோ ஐஆர்சிடிசி ஆப்பில் அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து தக்கல் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடையாது. அது எந்த தக்கல் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, நான் ஏசி கிளாஸஸாக இருந்துச்சுனாலும் சரி, உங்களுக்கு வந்து தக்கல் டிக்கெட்னாவே ஒரு ரீஃபண்ட் வந்து கிடையாது. இப்போ நார்மல் டிக்கெட்ஸ்னால் ரீஃபண்ட் இருக்குது சரிங்களா. ஸ்லீப்பருக்கு, ஏசி ஸ்லீப்பருக்கு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் வந்து இருக்குது. சம் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் எந்த நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். பட் ஆனால் இந்த தக்கல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷனுக்கு ரீஃபண்ட் வந்து கிடையாது ப்ரோ. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, மதுரை டு எக்மோர் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டேஷன் வந்து திண்டுக்கலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க சரிங்களா. ஸோ மாற்றிட்டாரு. அடுத்து வந்து டெசிஷன் வந்து மாறுது. என்னென்னா மதுரையிலேருந்து எக்மோர் போகிற மாதிரி டெசிஷன் வந்து மாறுது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு, திண்டுக்கல் டு சென்னை போகிற மாதிரி. பட் நான் அகைன் வந்து மதுரையிலேருந்து நான் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிடிஆர் தான் ரெக்வஸ்ட் பண்ணணும். இது மாதிரி வந்து நான் முன்னாடியே வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திண்டுக்கல்ல இருந்து பட் இப்போது சென்னையிலேருந்து நாங்கள் போர்டிங் ஆகிறோம் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து டிடிஆர்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவர் கொடுத்துட்டாருன்னா ஓகே. அப்படி இல்லைனா அந்த திண்டுக்கல்லேருந்து, அதாவது மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற சார்ஜஸ் மட்டும் பே பண்ண சொல்லுவார். இது வந்து மோஸ்ட்லி ரேர் சினாரியோ தான். பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பே பண்ண சொல்லுவாங்க. மதுரை டு திண்டுக்கல் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில டிடிஆர் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, ஆல்ரெடி ஒரு மதுரை டு சென்னை தான் புக் பண்ணியிருக்காரு, போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால வந்து பரவாயில்ல ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ ரயில் கனெக்ட் டிக்கெட் புக் பண்ணுறப்போ யூபிஐயில் நம்பர் போட்டு பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ண சக்ஸஸ் ஆச்சு. ஆப்பில் ப்ராசஸிங் பேமெண்ட் ஷோ ஆச்சு. அப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு 5 seconds ஆப்பில் போய் பார்த்தா வெளியே போயிடுச்சு. அமௌண்ட் ரிட்டர்ன் வரல, 2 times சென்ட் ஆச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த யூபிஐயில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா,
அப்படின்றப்ப நம்ம யூபிஐயில் நம்பர் போட்டாவே தக்கல் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த யூபிஐ ஆப்ஷன் ஃபோன்பேயோ ஜிபேயோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் நம்பர் போட்டு ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யூபிஐயில் வந்து நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். நிறையவே இந்த ஸ்பீடாக போடணும் சரிங்களா தக்கல் டிக்கெட்ஸ். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே இருங்க, வேறு எங்கேயும் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க சரிங்களா. ஸோ அந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அடுத்து வாட்ஸ்அப் போகிறது, இன்ஸ்டாகிராம் போகிறது, இந்த மாதிரி நம்ம வெளியே வந்தாவே ரீடைரக்ட் ஆனோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த அக்சஸ் வந்து போயிடும். ஸோ உடனே வந்து டிக்கெட் புக் ஆகாது, பேஜ் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயின் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆப் விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது சரிங்களா. ஒன்லி அந்த பேமெண்ட்காக ஃபோன்பே ஜிபே போய்க்கலாம், அதுவும் அந்த ஐஆர்சிடிசியோட அக்சஸ்க்காக. மற்றபடி நீங்கள் வந்து வேறு எந்த ஆப்குள்ளேயும் வந்து போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா பேஜ் வந்து வெளியே வந்துடும், கன்ஃபார்ம் ஆகாது டிக்கெட். இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னா, கூகுள் க்ரோமில் மாஸ்டர் லிஸ்ட் காட்டுமா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காரு. இப்போ நம்ம வந்து ரெயில் ஒன் ஆப்பில் இருக்கட்டும், இல்லை வந்து ரெயில் கனெக்ட் ஆப்பாக இருக்கட்டும், மாஸ்டர் லிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி அப்டேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதேமாதிரி கூகுள் க்ரோம்லேயும் போட்டிருக்கோம். கூகுள் க்ரோமில் எங்கே இருக்குன்னா, நீங்கள் லாகின் பண்ண உடனே ரைட் சைட் கார்னரில் மேலே வந்து மை அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல்ன்ற இன்னொரு ஆப்ஷன் வரும். அந்த மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிட்டால் ஆட் ஆர் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூகுள் க்ரோம்லையுமே இருக்குது. இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா, ஐஆர்சிடிசி ஆப்லேயே தக்கல் புக் பண்ணலாமே, ஏன் தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ரயில்வே டைம் வந்து ரெயில் ஒன் ஆப்பில் வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ரன் ஆகிட்ருக்கும் சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். பட் அதில் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ரெயில் ஒன் ஆப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியோட அத்தரைஸ்ட் ஆப் தான். அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் கிடையாது. தேர்ட் பார்ட்டி ஆப்ன்றது பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம், இக்ஸிகோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் டிக்கெட், இந்த மாதிரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப். மற்றபடி இந்த ரெயில் ஒன்னோ இல்லை ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்டோ அது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் கிடையாது. ஐஆர்சிடிசியோட அத்தரைஸ்ட் ஆப் தான் அது சரிங்களா. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, தக்கல் டிக்கெட் போடும்போது டிக்கெட் ஆகலாம் பணம் வங்கிக்கு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது கொடுத்தது தான் தக்கல் டிக்கெட் போட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, வங்கி கணக்கிலும் பணம் என்ன வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தக்கல் டிக்கெட் போடுறப்ப புக் இஃப் கன்ஃபார்ம்டு பர்த்ஸ் ஆர் அலாட்டட் அந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாரு சரிங்களா. அப்படி செக் பண்ணார் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். பட் இன்னும் எனக்கு டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகலை, பேங்க் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரீஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கரெக்டாக 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவல் டேஸ், சண்டேஸ்லாம் தவிர்த்து சொல்கிறேன். அப்படி வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். மெசேஜ் வந்து வராது ரீஃபண்ட் ஆச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்தியன் ரயில்னு சொல்லிட்டு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணியுமே வரல அப்படின்னா நீங்கள் வந்து care@irctc.co.in இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரீஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, அந்த டைம் வந்து தப்பாக ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நம்ம வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம் ரெயில் ஒன் ஆப்பில் சரிங்களா. ஸோ அப்படி தக்கல் டிக்கெட் போடுறப்போ நமக்கு ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ரயில்வே டைமும் நமக்கு ரெயில் ஒன் ஆப்பில் காட்டுற டைமும் பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆகலை. அதனாலே பார்த்திங்கன்னா சில செகண்ட்ஸ் நமக்கு டிலே ஆயிடுச்சு. ஸோ பட் அப்பயும் நமக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. பட் என்னென்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜிங்க் ஆகலை. ஸோ 10:59 11 o'clock வந்து ஸ்லீப்பர் வந்து புக் பண்ண போனோம். 10:59 minutes ஆயிடுச்சு. செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ஓடிட்டு இருந்துச்சு. பட் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா தக்கல் புக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஜிங்க் ஆகலை கரெக்டாக. பட் எனக்கு அந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்போ மட்டும் தான் வந்துச்சு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனாக தக்கல் போட்டிருப்போம், லைவ் போட்டிருப்போம். நீங்கள் வீடியோஸ்லாம் கூட போய் பாருங்கள். அப்போ வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, கரெக்டாக ஜிங்க் ஆகி தான் வந்துச்சு சரிங்களா. அப்போ மேபி ஏதாவது ஒரு கிளிச்சாக கூட இருந்திருக்கலாம். அதனால தான் டைம் வந்து தப்பாக ஓடி இருக்கு. ப்ரோ கவுண்டரில் போய் எடுக்க சொல்கிறீங்க, என்னால் கவுண்டர் போக முடியல, எனக்கு என் ஃப்ரெண்டோ இல்லை அப்பாவோ கவுண்டர் போய் புக் பண்ணலாமா, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அப்பாவையோ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்கள தக்கல் டிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு ரஷ்ஷான டைமில் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு வந்து ஏசி கிளாஸஸில் போயிட்டு புக் பண்ண சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த மணிலாம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸ்டேஷன் கவுண்டரில் 10 மணிக்கு. சப்போஸ் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 11 நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்போ இல்லை வந்து கூகுள் வெப்சைட்டோ அப்படின்னா ரயில் ஒன் ஆப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸும் ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் ஸ்டேஷனில் வந்து கிடச்சிது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஸ்டேஷனில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல கொஷின் தான் இது, சரிங்களா? ஸோ நீங்கள் போக முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கவுண்டர் காமிச்சிட்டு நீங்கள் இங்கே ரயில் ஒன் ஆப்பில் ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் டிக்கெட் கிடைக்கலன்னா ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா திஸ் டைம் ஸ்டேஷனில் போயிட்டு புக் பண்ண சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எதுக்காக சொன்னோன்னா, தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ரஷ்ஷாக இருக்கும் தெரியும், அதனால் வந்து தக்கல் வந்து ட்ரை பண்ணாதீங்க, ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ணுங்கள், டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். பிகாஸ் தக்கல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், அதனால் காசு வந்து கொஞ்சம் அதிகமானாலும் ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்லியிருப்போம். பட் தீபாவளிக்கு அந்த நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபுல் ஐஆர்சிடிசி சர்வரே கிராஷ். ரயில் ஒன் ஆப்பும் சரி, ரயில் கனெக்ட் ஆப்பும் சரி, எதுவுமே ஒர்க் ஆகலை, யாருக்குமே உள்ளே போகல, டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அன்னைக்கே வந்து வீடியோ போட்டிருப்போம், இந்த மாதிரி கிராஷ் ஆச்சு அப்படின்றதால நமக்கு வந்து ஸ்டேஷனில் போய் கவுண்டரில் போய் புக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால தான் நம்ம வந்து அப்போ என்ன சொல்லுவோன்னா, ஸ்டேஷனில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய பேர் வர்றதால சர்வர் கிராஷ்ன்றது வந்து ஒரு சாதாரணமாக போச்சு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒன்லி அந்த ஆன்லைன்லேயே நம்பியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து ஸ்டேஷன் கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷன் கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரோ ஐ ஹவ் புக் தக்கல் டிக்கெட்ஸ் ஆன் எஸ்டே இன் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஃபார் மை ஃபாதர் at 11:16 and my mother at 11:20. After 11:15 the website will open. I booked the தக்கல் டிக்கெட் வித்தவுட் க்ரௌட் ஆன் IRCTC அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அந்த 11க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த சர்வருமே பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு, அதனால் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியல. பட் நான் நிறைய சோர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 11:20 11:30 நார்மல் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, சரி, தக்கல் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சர்வர் கிராஷ் எதுவும் இல்லை அந்த நேரத்தில். மேபி அவர் அந்த மாதிரி டைமில் வந்து போய் லாகின் பண்ணி கூட புக் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு வந்து அந்த 11 o'clock மேலே வந்து லோட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் 11:15 வந்து எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எதுவுமே இல்லை, நாட் அவைலபிள்னு வந்துருச்சு, சரிங்களா? ஒரு சில இதுக்கு வந்து ரெக்ரெட்னு காட்டுச்சு. ஸோ அதனாலே நமக்கு வந்து டிக்கெட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணல. பட் அவர் வந்து 11:15க்கு 11:20க்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ புக் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் புக் பண்ணாதவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த லாஸ்ட் கமெண்ட் வந்து நான் கடைசியாக ஆட் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கமெண்ட்டாக தெரிஞ்சுது, சரிங்களா? ஸோ கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணோம். நேற்று தான் இந்த கமெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் கவுண்டரில் தக்கல் டிக்கெட் சீட்ஸ் மட்டும் தானே புக் பண்ண முடியும், ப்ரீமியம் தக்கல் கோட்டா ஆல்சோ அங்கே புக் பண்ணுறாங்களா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருந்தார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆன்லைன்லேருந்து புக் பண்ணுறோம், நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, தக்கல் ப்ரீமியம் தக்கல் அப்படின்ற மாரி. இப்போ ஸ்டேஷன்லேயும் அதேமாரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதேமாரி கிடையாது, ஒன்லி தக்கல் ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது. ஸோ தக்கல் டிக்கெட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அந்த ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான். நம்ம ரயில்வே ஆப் இல்லை ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் அப்படின்னா கூகுள் குரோமில் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி புக் பண்ணலாம். கவுண்டரில் ஒன்லி புக்கிங் அந்த தக்கல் மட்டும்தான் அவைலபிள், ப்ரீமியம் தக்கல் நாட் அவைலபிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த புக்கிங் கிளர்க்கிட்டையும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். பட் நிறைய பேர் வந்து ப்ரீமியம் தக்கலும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நான் விசாரித்த வரைக்கும் என்னென்னா ப்ரீமியம் தக்கல் வந்து இல்லை, சரிங்களா? நானுமே தக்கல் ஃபார்ம் மட்டும் தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன், ப்ரீமியம் தக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வீடியோ வந்து நம்ம அடுத்து FAQ Part 6 வந்து நம்ம போட போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலான வீடியோ. ஸோ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 3 months 3.5 months கிட்ட ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 100th வீடியோ, அதாவது 100வது வீடியோ நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ 990 வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன். அதனால் நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும்
நீங்கள் வந்து மறக்காம வந்து என்கிட்ட கேளுங்க சரிங்களா. ஸோ அது எவ்வளோ பெரிய டவுட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளியராக கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லப்போனால். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வந்து தீபாவளி. ஸோ நம்ம ஜிஎஸ் டாக்ஸ் சேனல் மூலயமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக வந்து இந்த தீபாவளி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.